இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லார்கிட்டையும் வாங்கினுக்கிறார். அங்கே ஒரு போடு இங்கே ஒரு போடுன்னு ஆளுங்கட்சியில் இருக்க எல்லா கூட்டணி கட்சிகளும் சரி, திமுக அட்டாக் பண்ணுறாங்க, காங்கிரஸும் அட்டாக் பண்ணுது, விசிகா ஆப்வியஸ்லி டீசெண்டாக அட்டாக் பண்ணுவார் திருமாவளவன் அவர்கள். இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் தான். அவர்கிட்ட இப்போ என்ன கேட்டாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறநிலையத்துறையிலேருந்து வர்ற ஃபண்ட் இருக்குல்ல, அதாவது கோயிலில் நிர்வாகத்தில் வந்து உண்டியலில் போடுறது, காணிக்கையாக கொடுக்குறது, இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் ரைஸ் ஆகும். அப்புறம் இடங்களில் கடைகள் இருக்கும், கோயில் இடத்துல வந்து கடை வச்சுருப்பாங்க, அதுக்கான ரெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே வரும். அந்த மாதிரி வர்ற ஃபண்ட் எல்லாத்தையுமே நம்ம கல்வி நிறுவனங்கள் நிறுவனத்துக்காக பயன்படுத்துறது வந்து தப்புன்ற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ இதை வந்து செய்தியாளர்கள் கேள்வியாக கேட்குறாங்க. இது எப்படி நீங்கள் வந்து அதுக்கு யூஸ் பண்ணலாம், கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி கோயில் ஃபண்டு யூஸ் பண்ணலான்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு செல்வப்பிரந்தகை அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு இப்படிலாம் பேசலாமா? படிப்புங்கிறது நல்ல விஷயம் தானே, அதுக்கு பயன்படுத்துறதுல என்ன தப்பு? அப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மையார் தான் அதை ஆரம்பித்தாங்க. நீங்கள் கேட்குறதா இருந்தால் அவங்களுடைய ஆன்மா கிட்ட போய் கேளுங்க. அதை வந்து நீங்கள் தப்புன்னு சொல்கிறது எதிர்க்கட்சி தலைவருக்கான ஒரு பண்பே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு செல்வப்பிரந்தகை அவர்கள் காட்டமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் யாருக்கு லாயலா இருக்காருன்னு தெரியல. ஆனால் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ரொம்ப ரொம்ப லாயலா இருக்காரு. கட்சியை விட்டு கொடுத்து விட்டாருன்னு தான் சொல்லணும். எப்படி இந்த கேள்வி அவர் எழுப்பலாம்? ஆலய நிதிகளை எடுத்து கல்லூரிகள் கட்டலாமா, கல்வி நிறுவனம் கட்டலாமான்னு சொல்லலாமா அந்த வார்த்தையை? ஏன்னா அது முதல் ஆரம்பிச்சு வச்சது அம்மையார் ஜெயலலிதா தானே, அவங்க தானே ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னு அவரால் மறுதளிக்க முடியுமா? அப்ப அந்த அம்மா ஆரம்பிச்சவுடைய பணியை வந்து தொடர்ச்சியா அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர் பாபு செஞ்சிட்டு இருக்காரு. புதிய 2021க்கு பிறகு ஆட்சி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு. சரி, இவங்க செய்யாதத ஒரு 4000 கோடி சொத்துக்களை வந்து மீட்டெடுத்திருக்காங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில ஏன் செய்யல 10 ஆண்டுகளா? அப்ப நல்ல பணிகள், இறைவன் என்பது யாருக்காக? மக்களுக்காக. இறைவன் சொத்து யாருக்காக? அடுத்த தலைமுறை மக்களுக்காக. அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அவர் என்ன செய்யறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. ஒற்றை அஜெண்டா, பாஜக என்ன எழுதி கொடுத்ததை படிக்கிறார், ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார்.